ஒரு சின்ன பார்க்கிங் ஸ்பேஸ், ஆனா அதுக்காக ஒரு மகாபாரத போரே நடக்கும்னு நம்புவீங்களா? இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் ஆழமா அலச போறோம். ஒரு படத்தோட தலைப்பை மட்டும் வச்சு ஒரு சின்ன சண்டைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய உளவியலை நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? சும்மா ஆரம்பிச்ச ஒரு சின்ன பேச்சு எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் நாம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சண்டையா மாறி நிற்கும். அப்படியான ஒரு பொதுவான அனுபவத்திலிருந்து தான் நம்மளோட இந்த ஆய்வு தொடங்குது. இங்க கதை ரொம்பவே சிம்பிள். ஒரு பக்கம் ஹரிஷ் கல்யாண் மாதிரி ஒரு யங்ஸ்டர், இன்னொரு பக்கம் எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு சீனியர். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பொதுவான பார்க்கிங் இடத்த பங்கு போடுறதுல வர பிரச்சனை தான் இது. ஆனா நிஜமாவே இது பார்க்கிங் பத்தின சண்டை மட்டும்தானா? சைக்காலஜி படி இந்த பார்க்கிங் ஸ்பேஸுங்கிறது வெறும் இடம் இல்ல, அது ஒரு தீப்பொறி. அதாவது ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஒரு விஷயம்தான் அவங்க ரெண்டு பேரையும் நேருக்கு நேரா மோத வைக்குது. இந்த சண்டையில யாரு சரி யாரு தப்புன்னு தீர்ப்பு சொல்றது நம்ம நோக்கம் இல்ல. அதுக்கு பதிலா ஒரே இடத்துல வாழ்ந்தாலும் ரெண்டு பேரும் எப்படி ரெண்டு வெவ்வேறு உலகத்திலிருந்து யோசிக்கிறாங்கன்னு நாம புரிஞ்சுக்க போறோம். இங்க பாருங்களேன், ஒருத்தர் மனசுல நான் இத்தனை வருஷமா இங்க இருக்கேன், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, சில எழுதப்படாத விதிகள் இருக்கு ஆனா நினைக்கிறாரு. இன்னொருத்தரும் ரூல்ஸ் படி இது பொதுவான இடம் தானே, இதுல ஏன் உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. இந்த ரெண்டு உலகமும் ஒன்னோட ஒன்னு மோதும்போது சண்டை வராம எப்படி இருக்கும்? சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் மேட்டர். ஒருத்தருக்கு இது மரியாதை பிரச்சனை, இன்னொருத்தருக்கு இது உரிமை பிரச்சனை. அதனால தான் ஒரு சாதாரண பார்க்கிங் இஷ்யூ ரெண்டு பேரோட தன்மான பிரச்சனையே மாறுது. சரி, இப்போதான் கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. பேசி தீர்க்க வேண்டிய ஒரு சின்ன வாக்குவாதம் எப்படி ஒரு உண்மையான போர்க்களமா மாறுது? சமாதானம் செய்யவே முடியாத அந்த ஒரு புள்ளி எது? வாங்க பாப்போம். இந்த ஒரு வரிய கவனிங்க. சின்ன பையன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போறான், அவ்வளவுதான். இந்த எண்ணம் மனசுல வந்த நிமிஷம் அந்த சண்டை தனிப்பட்ட தாக்குதலா மாறிடுது. இதுதான் அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இதுக்கப்புறம் சமாதானத்துக்கு இடமே இல்ல. இதுக்கு பேரு எஸ்கலேஷன் லேடர். அதாவது முதல்ல ஒரு சின்ன கருத்து வேறுபாடா ஆரம்பிக்கும், அப்புறம் அது ஒரு தனிப்பட்ட அவமானமா உணரப்படும். மூணாவதா ரெண்டு பேரோட ஈகோவும் உள்ள வந்து நான் ஏன் விட்டு கொடுக்கணும்னு ஒரு பிடிவாதம் வரும். கடைசியா அது ஒரு பெரிய சண்டையா வெடிச்சு சிதறும். ஓகே, ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்த பார்க்கிங் ஸ்பேஸை மறந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். இந்த சண்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன? ஏன்னா இது எப்பவுமே பார்க்கிங் பத்தினது மட்டும் கிடையாது. பாருங்க, உண்மையான சண்டை நடக்கிறது இதுக்கெல்லாம் தான். ஈகோ, இது ஏன் ஏரியான்னு நினைக்கிற ஆதிக்க உணர்வு, தலைமுறை இடைவெளி, சிட்டி லைஃப் கொடுக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் எல்லாத்துக்கும் மேல எனக்கு மரியாதை வேணுங்கிற ஒரு ஏக்கம். பார்க்கிங் ஸ்பேஸுங்கிறது இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான். இந்த ஒரு நம்பர் எல்லாத்தையும் சொல்லிரும். ஒரே ஒரு பொதுவான இடம். நெருக்கடி அதிகமா இருக்கிற நகரங்கள்ல இது மாதிரி குறைவான இடத்துக்காக நாம போராடும்போது சின்ன பிரச்சனை கூட நம்ம தன்மான பிரச்சனையா மாறிடுது. சரி, இவ்ளோ நேரம் அலசினதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? இந்த சின்ன டிராமா நம்மளோட சொந்த வாழ்க்கையை பத்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இதுதான் ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. நாம எதுக்காக ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போடுறோமோ அது பெரும்பாலும் நம்ம மனசுக்குள்ள ஆழமா புதைஞ்சிருக்கிற ஒரு பயத்தையோ இல்ல பாதுகாப்பற்ற உணர்வையும் தான் வெளிக்காட்டுது. மரியாதை போயிடுமோங்கிற பயம், நம்ம கண்ட்ரோல் போயிடுமோங்கிற பயம், இதெல்லாம் தான் பார்க்கிங் சண்டையா வெளியில வருது. இந்த ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை நாம முடிச்சுக்கலாம். ஒரு பார்க்கிங் ஸ்பேஸா இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். இப்படி தினமும் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள்ல ஜெயிக்கிறதுக்காக நாம நம்ம மன அமைதியையும் நல்ல உறவுகளையும் விலைமதிப்பு இல்லாத நேரத்தையும் இழந்துட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.